guys, welcome to Cinematics. த்ரிஷா, ரவீந்திர விஜய், இந்திரஜித் சுகுமாரன், ஜெயபிரகாஷ் இவர்கள் ஆக்டிங்ல தெலுங்கு டைரக்டர் சூர்யா மனோஜ் வங்காலா ரைட்டிங் அண்ட் டைரக்ஷன்ல உருவான பிருந்தா வெப் சீரிஸ் ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். இந்த சீரிஸோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 8 எபிசோட்ஸ். ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு எபிசோட்ஸும் 40 மினிட்ஸ் ஓடுதுங்க. இது ஒரு எமோஷனல் கிரைம் த்ரில்லர் டிராமா. இந்த சீரிஸோட கதையை ஸ்பாயிலர் ஃப்ரீயா பார்த்துருவோம் வாங்க. ஹைதராபாத்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல நியூ எஸ்ஐயா ஜாயின் பண்றாங்க த்ரிஷா. அவங்க ஒரு ட்ரெயினின்றதால அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர்னால டிஸ்கிரிமினேட் பண்ணப்படுறாங்க. இன்னொரு பக்கம் சீனியர் எஸ்ஐ ரவீந்திர விஜய் நட்பும் இவங்களுக்கு கிடைக்குது. த்ரிஷா ஜாயின் பண்ண கொஞ்ச நாள்லயே ஒரு கொலை ஓரமா ஒரு பாடி ஒன்று கிடைக்குது. இது சூசைட்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ண பார்க்குற இன்ஸ்பெக்டரை எதிர்த்து இது மர்டர்னு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் த்ரிஷாக்கு ஃபேவரா வருது. இந்த கேஸை த்ரிஷாவும் விஜயும் ஹையர் அஃபிஷியல்ஸ் உதவியோட இன்வெஸ்டிகேட்டும் ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன்ல பல உண்மை சம்பவங்கள் வெளில வருது. அதோட கடைசியா அந்த கில்லரை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லரா மட்டும் இல்லாம ஒரு இமோஷனல் டிராமாவா கலந்து சொன்னதுதாங்க இந்த சீரீஸ். மற்ற கிரைம் த்ரில்லரோட இது எப்படி தனித்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிரைம் அதுல எமோஷன்ஸ் மட்டும் சொல்லாம அதை இன்வெஸ்டிகேட் பண்ற ஆஃபீஸர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க, ஒர்க் ப்ரெஷர்னு அவங்க ஃபேமிலியில என்ன ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்றாங்க ரொம்ப யதார்த்தமாவே சொல்லியிருக்காங்க. த்ரிஷாவை மட்டுமே மெயின் பிளாட்டா வச்சு ஓட்டாம விஜய்க்கு ஒரு பேக் ஸ்டோரி, அந்த கில்லருக்கு ஒரு பேக் ஸ்டோரி, தென் ஆன்டகோனிஸ்ட்க்கு எதனால அவங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வந்துச்சுன்னு எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா எழுதி அந்த டாட்ஸ் எல்லாம் சூப்பராகவே கனெக்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் த்ரிஷா, விஜய், இந்திரஜித், ஜெயபிரகாஷ்னு எல்லாருமே அவங்கவுங்க ரோலை பெர்ஃபெக்டாக ப்ளே பண்ணியிருந்தாங்க. ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ ஸ்டோரியா பக்காவாக எழுதி அதுக்கு ஒரு டீசெண்டான ஸ்க்ரீன் பிளேயும் வச்சு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு டைரக்டர். 4-5 ட்விஸ்ட் சீன்ஸ் எல்லாம் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க இந்த சீரீஸில். ஒரு கிரைம் த்ரில்லரா டிரெக்டர் தாண்டி டெக்னீஷியன்ஸும் நினச்சாதான் அது நல்லா வரும். அந்த விதத்தில் சினிமாட்டோகிராஃபர் தினேஷ் பாபு, கம்போசர் சக்திகாந்த், கார்த்திக்னு எல்லாருமே அவங்க பெஸ்ட்டு தாங்க கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ரைட்டிங், ஆக்டர் பெர்ஃபார்மன்ஸ், எமோஷனல் பேக் ஸ்டோரி, ஐடியாலஜி ஆஃப் டிரெக்டர், ஸ்ட்ராங் மெசேஜ் அகெயின்ஸ்ட் சூப்பர்ஸ்டிஷன். நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா தமிழ் டப்ல த்ரிஷா வாய்ஸ் ஓவர் சுத்தமாக செட் ஆகலை. எமோஷனல் ட்ராமான்றதால சில இடங்கள்ல லேக் ஆகுறது மட்டும் இல்லாமல் பல இடங்கள்ல கமர்ஷியலாக காட்டப்படுது. கிளைமேக்ஸும் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அவ்வளோ தூரம் பில்டப் பண்ணி மொக்கையாக தாங்க முடிச்சாங்க. அண்ட் டியூரேஷனும் கம்மி பண்ணியிருக்கலாம். ஓவராலாக ஒரு ஸ்லோ மூவிங்காக தான் இருக்குது. நீங்கள் ஒரு கிரைம் த்ரில்லர் ஃபேனாக இருந்தீங்கன்னா ஒன் டைம் வாட்சபிள் சீரீஸாக இருக்கும் இந்த பிருந்தா. இந்த சீரீஸ் சோனி லைவ் ஓடிடியில் மல்டிலிங்குவலில் அவைலபிளாக இருக்குது. சினிமாட்டிக்ஸ் ரேட்டிங் ஃபார் திஸ் மூவி இஸ் 6.5 out of 10. Thank you guys.